வாட்டர் பாட்டிலாம் சேல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா. இல்லை இன்னொரு பேச்சுக்கு எல்லா கடைகள்லையும் வாழை கொடுக்குறோம். அதில் பொருளை போட்டு கொடுக்குறதுக்காக. அது இங்கே டிஎஸ்மா இப்போ நீங்கள் இன்சார்ஜ் யார் இந்த குடும்பம் யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏன் சில்வருக்கு ஏன் அந்த கட்டி கொடுங்க. நம்ம ஒரு 10 கிராம் பார்க்குறோம்ல, 10 கிராம் பார்க்குறோம்ல, 20 கிராம் பார்க்குறோம்ல, அதிகமாக போட முடியாது. அதை வச்சு தான் போடுறோம். இந்த லால்குடியில் மட்டும் இந்த வாட்டர் பாட்டிலாம் சேல் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா. இல்லை இன்னொரு பேச்சுக்கு அந்த பாட்டிலாம் இல்லை. அதை கண்டு என்ன விடுவாங்க போட்டு சொல்லி தராங்க. இதுதான் ஃபாலோ அப் பண்ணுறது பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும். இல்லை சார் வலி இது மாதிரி வச்சு பேர் மாதிரி வச்சு அதில் ஜீரோ பண்ணி எல்லா கடைகள்லையும் வாழை கொடுக்குறோம். அதில் பொருளை போட்டு கொடுக்குறதுக்காக. அது இங்கே ஆட்டு மாதிரி வாழை எனக்கு பாரு சார் கேட்குறேன். அதெல்லாம் இல்லை எடுத்து பல ஆண்டுகள் ஆச்சு. அந்த OSS யூஸ் பண்ணுறீங்கல்ல அந்த பில்லு பேஜையும் இதையும் கம்பைன் பண்ணி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறோமா, அது உண்டு. அப்போவே சேர்ந்து வருமா அதுவும். அதை வச்சு நல்லா இல்லை சிட்டி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கா, திருச்சி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கா. அதெல்லாம் பண்ணோம். ரேஷன் ஷாப்ஸில் கிரைமுக்கு வேலை இருக்கா, சிவில் சப்ளை வேலை இருக்கா? சிவில் சப்ளை. அப்போ ஏன் சிபிசி நம்ம உங்களுக்கு யார் நம்பர் போட்டு டயல் பண்ண நம்ம டயல் பண்ண யார் அட்டன் பண்ணுறாங்க கேளுங்க. சிபிஎஸ்சி இல்லையா சிவில் சப்ளை கேட்குறேன் கேட்க மாட்டாங்க. சிபிஎஸ்சி இருக்கிறவங்களா லைட் இருக்கா இல்லை பரவாயில்லையா பார்க்கறது செக் பண்ணுறது இல்லையா, பண்ணுறது இல்லையா. போலீஸ் நம்பர் போட்டுருங்களேன். நூறு சேவை மையம்லாம் தூக்கிட்டு வட்டவள ஆஃபீஸெல்லாம் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர், ஃபயர் சர்வீஸ் நம்பர்லாம் போட்டுருங்க. என்டையர் ஜோனில் திருச்சியிலையும் என்ன போட்டிருக்குன்னு செக் பண்ணிவிட்டு டேட்டா செக் பண்ணி பாருங்கள். டிஎஸ்ஓ மேடம் அட்ரஸ் பண்ணி எங்கெல்லாம் தப்பாக இருக்குது கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சார். முன்னாடி சார் தூரம் பருப்பு வேணாண்டாங்களா? ஏவி மட்டும் தான் வந்தாங்க. கம்மி எவ்வளோ ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுறாங்க? இங்கே சுத்தளவில் பார்த்தீங்கன்னா இந்த அப்புறம் டிபிஎஸ்சி இதுக்கு பார்த்தீங்கன்னா இது 2000 3000 ஏக்கர் வருது. 3000 4000 ஜேடி அக்ரி இருக்காங்களா? ஜேடி அக்ரி இருக்காங்கப்பா. 5000 ஏக்கர் சுத்தளவில் இருக்குது. இங்கே வந்து லால்குடி சென்டர்னால எல்லா அனைத்து கிராமத்துலேருந்து இங்கே தான் சார் இப்போ ஒரு இது நடந்துட்டுருக்கு. இப்போ ரிப்போர்ட் எனக்கு இந்த எத்தனை டிபிஎஸ்சி மொத்தம் துறை இந்த மாவட்டத்துக்கு எத்தனை டிபிஎஸ்சி மொத்தம் இருக்குது லால்குடி தொகுதிக்கு? 61 சார். கவர்மெண்ட் தான் டெம்பரரி திருச்சி தொகுதி ஃபுல்லாக வச்சுருக்கீங்களா? காலையில் ரிப்போர்ட் வந்துச்சுங்க. அப்படி மட்டும் போட்டிருப்பேன். 20 லோடு வரலும் போட்டு வேறு எந்த கிராமத்துக்கு சித்திரக்காரங்கிறது இப்போ லால்குடியில் ஃபஸ்ட்டு இங்கே தான் சார் ஓப்பன் பண்ணி ஒரு
ஒரு 5,000 மூட்டை இங்கேருந்து போயிருக்கு சார். 20 லோடு 11 சிப்பம் லால்குடியில் போயிருக்கு சார். இது முப்போகம் விளையக்கூடிய இது லால்குடி சார். அதனால் நிரந்தரமான நெல் கொள்முதல் வந்து ஒரு 20 ஆண்டுகளாக இந்த இடத்துல கேட்டுட்ருக்கோம். மாண்புமிகு அமைச்சர் வந்திருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு வந்து இடம் தேர்வு பண்ணி கொடுக்குறதுல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் தருவாங்க. ரொம்ப சந்தோஷம். இது செஞ்சீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு பெருந்துணையாக இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது.